ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 30 டேஸில் 4500 ரூபாய் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியுமா? அப்படியே சேவிங்ஸ் பண்ணாலும் அதை நம்ம என்ன மாதிரியான இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 21 மார்ச். என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8270 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்து 40 ரூபா குறைஞ்சிருக்கு. பாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாகவே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி தான் வந்துட்டு 40 ருபீஸ் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. சில்வரோட ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து 114 ரூபா இருந்தது. அது இன்றைக்கி வந்து 2 ரூபா குறைஞ்சி 112 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கோல்டு அண்டு சில்வர் ரேட்டு. இப்போ நம்மளோட சேவிங்ஸ் பிளான்குள்ளே போகலாம். 30 நாளில் 4500 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஒரு 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். இதில் 3 ஈஸியான சேவிங் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் அதில் ஒரு ஆர்வம் வரும். நம்ம அப்போ தான் ஈஸியாக சேமிப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு அண்டு சில்வர் சொல்லியிருக்கேன். இந்த கோல்டு அண்டு சில்வர் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி க்ரோத்தை பார்க்கக்கூடியது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து விசிபிள் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற கோல்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த காயின் வந்துட்டு நான் ஜான்வரி மந்த், அதாவது பொங்கல் அன்னைக்கு 14ஆம் தேதி ஜான்வரி 14 அன்னைக்கு வாங்கியிருக்கேன். இது அன்னைக்கு வாங்கினதுக்கும் இன்றைக்கி இந்த காயினோட ரேட்டும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நான் வித் பில்லோடு நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுற பாருங்கள். கரெக்டாக நான் இந்த காயின் வாங்கி 2 மாதம் ஆகுது. ஜான்வரி 14 வாங்கியிருக்கேன், ஃபெப்ரவரி 14, மார்ச் 14, கரெக்டாக 2 மந்த்ஸ் தான் ஆகுது. கரெக்டாக பில்லு பாருங்கள். 14/1/2025 வாங்கியிருக்கேன். அன்றைக்கி கோல்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7330 ரூபா. 1 கிராம் வந்துட்டு 7330 ரூபா. எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன், 510 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன். 75 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து எனக்கு 3927 ரூபா வந்திருக்கு. 7 ரூபா லெஸ் பண்ணிவிட்டு 3920 ரூபா அப்படின்னு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் ஜான்வரி மந்த்து இந்த காயின் வாங்கும்போது 1/2 கிராம் காயின் வாங்கும்போது இருந்த ரேட்டு. ஆனால் இன்றைக்கோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 8270 ரூபா. 1/2 கிராமோட ரேட் கோல்ட் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4135 ரூபா. மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த 1/2 கிராம் காயின் இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னா 4210 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணும்போது 126 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 4336 ரூபா. 1/2 கிராம் காயின் வந்து இன்றைக்கி கோல்ட் ரேட்டுக்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா 4336 ரூபா வருது. நம்ம சேவிங்ஸ் பண்ணுற 4500 ரூபா வச்சுட்டு எப்போவுமே நம்ம வந்து 1/2 கிராம் காயின் வாங்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. 1 கிராம் வந்து 8500 ரூபாயிலேருந்து 8700 ரூபா வரைக்கும் போச்சு அப்படின்னா அது வரைக்கும் நம்மளால் 4500 ரூபா வச்சு 1/2 கிராம் வாங்க முடியும். 8700 ரூபா 1 கிராம் அப்படின்ற ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்மளால் 4500 ரூபா வச்சு 1/2 கிராம் வாங்க முடியும். அதை தான் நான் வந்துட்டு இங்கே எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சிட்டில் நம்மளால் இந்த 4500 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து கிராம்ஸ் ஆட் ஆகிற ஸ்கீமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அதுவே நம்ம வந்துட்டு அமௌண்ட்டாக ஆட் ஆகிற ஸ்கீமில் போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கோல்டு சிட்டு சேரும்போது இதை வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. சில்வரில் வந்து நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு இது எப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 கிராம் + 10 கிராம் வந்து நான் ஜான்வரி 14 பொங்கல் அன்றைக்கி தான் நான் வாங்கினேன். அன்றைக்கி இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா. பட் இன்றைக்கி இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 112 ரூபா 1 கிராம். 1 கிராம் சில்வர் வந்து இன்றைக்கி 112 ரூபா. எனக்கு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 கிராமுக்கு மட்டும் எனக்கு வந்துட்டு 240 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த 20 கிராமுக்கு நான் வந்து மொத்தமாக ஒரு 50 கிராம் வாங்கியிருந்தேன். ஸோ சில்வர்லேயுமே வந்துட்டு நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசெல்லும் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம கோல்டும் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஜிஆர்டியில் இதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் வந்து சில்வர் காயின்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன்.
ஸோ இப்போ இன்னைக்கு ரேட்க்கு நம்ம வந்துட்டு ரூ. 4500 நம்ம கையில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ வாங்க முடியும், எவ்வளோ கிராம்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம் வாங்கலாம். 40 கிராம் இன்ட்டு ரூ. 112 அப்படின்னா ரூ. 4480 வருது. இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கிராம்ஸ் வாங்குறோமோ இன்ட்டு ₹1.75. அதாவது ஒரு கிராமுக்கு ₹1.75. நம்ம இங்கே 40 கிராம் வாங்குறோம் அப்படின்னா 40 இன்ட்டு ₹1.75 எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹70 வருது. மேக்கிங் சார்ஜஸ் வந்து ₹70 வருது இதுக்கு. இப்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4480 ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ₹70 சேர்க்கும்போது ₹4550 வருது. இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹136. ஸோ ₹4686 இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு 40 கிராம் சில்வர் வாங்க முடியும். ஸோ நம்ம ₹4500 சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 35லேருந்து 40 கிராம் வந்துட்டு சில்வர் தாராளமாக வாங்க முடியும். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணுற இந்த ₹4500 கோல்டு சில்வரில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்டி, எஸ்எஸ்ஏ, எஸ்ஐபி, பிபிஎஃப் இந்த மாதிரி இன்விசிபிள் க்ரோத் இருக்கக்கூடிய ஸ்கீம்லையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு நான் ஏன் இன்விசிபிள் க்ரோத் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம கையில் இருக்கும். அன்னன்னைக்கு கோல்டு ரேட் பார்ப்போம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 15 to 20 இல்லை 25 இயர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ எஸ்எஸ்ஏ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் கம்பல்சரி நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பிபிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் நம்ம போடும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத க்ரோத்து தான் நடக்கும். ஸோ இதனால தான் நான் வந்து இதை இன்விசிபிள் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ மாதம் ₹4500 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஸ்எஸ்ஏல கண்ணை மூடிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பசங்களுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிபிஎஃப் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் தான் நான் வந்து ஜான்வரி மந்த்து என்னோடய பையனுக்கு வந்து பிபிஎஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மந்த்லி 1000 போடுற மாதிரி பிளான் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்ல பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம் தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதுலேயுமே ஜாஸ்தி தராங்க. எஸ்எஸ்ஏக்கு வந்து 8.2 தராங்க. பிபிஎஃப்க்கு வந்துட்டு 7.6 வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்லலாம் நம்மளால் அந்த ₹4500 வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறது. ஒவ்வொரு மாதமும் ₹4500 எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ₹20,000 பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா அதில் ஸ்டார்டிங்லேயே ₹4500 நீங்கள் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற ₹15,500 நீங்கள் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா மாதம் உங்ககிட்ட ₹4500 இருக்கும். உங்களோட செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி பண்ணோம் அப்படின்னா மாதம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் ஒரு ₹4500 சேவிங்ஸ் அமௌண்ட்டு ஈஸியாகவே வந்துடும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட். 3 மெத்தடில் இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போது செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் சேவிங்ஸ் பண்ணுறது. வீக்லி சேவிங்ஸ் ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது அப்படின்னா நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளவு ₹4500. அப்போது ஒரு வாரத்துக்கு ₹1125 அப்படின்ற மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 4 வாரத்தில் ₹4500 நம்மளால் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்து செகண்ட் மெத்தட். வாரம் சேவிங்ஸ் பண்ணுறது. வாரம் சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் மெத்தடை நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ். நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹4500. ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ₹150 அப்படின்னு நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 30 நாளில் நம்மளால் ₹4500 ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்து டெய்லி நம்ம ₹150 எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம், சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ₹4500 நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். என்னால் டெய்லி ₹150 எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இப்போ மந்த் எண்டெல்லாம் ஒரு 20ஆம் தேதிக்கு மேலெல்லாம் என்னால் ₹150 எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை நான் இந்த மெத்தடை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 10 நாள், செகண்ட் 10 நாள், தேர்டு 10 நாள் அப்படிங்கிறத 30 நாளை நம்ம 3ஆக பிரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு 10 நாள் வந்துட்டு ₹200 எடுத்து வச்சோம் அப்படின்னா முதல் 10 நாளில் நமக்கு ₹2000 கிடைக்கும். அதுவே ரெண்டாவது 10 நாள் வந்து ₹150 அப்படின்னு நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு ₹1500 கிடைக்கும். அதுவே 3வது 10 நாள் ₹100 எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ₹1000 கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ₹4500 நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். டெய்லி ₹150 சேவிங்ஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பிரித்து சேவிங்ஸ் பண்ணி ₹4000 வந்துட்டு ரீச் பண்ணிட முடியும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு
ரூ. 4000 சேவிங்ஸ் பண்ணுறது எப்படி? அதில் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை நம்ம என்ன மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், தென் போஸ்ட் ஆஃபீஸ், ஆர்டி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சேவிங் டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸை வந்து கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.